2 சாமுவேல் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 14வது வசனத்தை, ஏதோமில் தனயங்களை வைத்தேன், ஏதோம் எங்கும் அவன் தனயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மட்டுமல்ல, நீங்கள் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது கூட வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவர் தாவீது எந்தெந்த இடத்திற்கெல்லாம் போனானோ அவன் பெரிய பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாய் போனான், ராஜாக்களுக்கு முன்பாய் போனான், சிங்க கெபியிலே போனான். தண்ணீர் வெள்ளங்கள் எல்லா சிச்சுவேஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் அவனை கொண்டு போனார். பனியில கொண்டு போனார், மலையில கொண்டு போனார், இன்னும் அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு போனார். தன்னுடைய சொந்த ஜனமே வெறுக்கிற ஜனத்துக்கு முன்னாடி கொண்டு போனார். சவுலுடைய பட்டயத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். கோலியாத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொண்டு போனார். ஆனா ஆண்டவர் இந்த தாவீது எந்தெந்த இடத்திலெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுடைய திறமை அல்ல, ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவர், நம்ம நிறைய பேர் என்ன கேட்போம்னா, ஆண்டவர் கொண்டு போகாம இருக்க வேண்டியதானே? சிங்கத்தினுடைய கெபிக்கு ஆண்டவர் கொண்டு போகாம இருக்க வேண்டியதானே? எதிரி நாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போகாம இருக்க வேண்டியதானே? சவுலிடத்துல ஆண்டவர் கொண்டு போகாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்போம். இல்ல, ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை நிரூபிக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் அவனை பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிறவர்கள் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் ஆண்டவரிடத்துல என்ன கேட்பீங்கன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் என்னை கொண்டு வந்தீர்? என்ன கொண்டு வராம இருந்திருக்கலாமே. இந்த அவமானத்துக்குள்ள ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? கொண்டு வராம இருந்திருக்கலாமே, என்ன விட்டுருக்கலாமே. ஆண்டவரே, என்ன இதுல கொண்டு வராம நீங்க நடத்துனீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே உங்களை கொண்டு போனதுனாலே தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்கள் இந்த உபவாச ஜெபத்திலே இருக்கிறீர்கள். உண்மை அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் தெரிந்தும் கூட இந்த உபவாச ஜெபத்துல ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க அந்த அனுபவத்துக்குள்ள போகவே இல்லை. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போனதுனால நமக்கு நிறைய பேருக்கு ஜெபம் தேவைப்படுது, நிறைய பேருக்கு வார்த்தை தேவைப்படுது, நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்ப்பு வருது. சோ உண்மையாய ஆண்டவர் உங்களை நேசிப்பாரையானால் உங்களை எப்பவுமே வந்து எப்படி கொண்டு போவார்னா, ஏதோ ஒரு முள்ள ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க இருப்பார். நீங்க ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க எனக்கு முள்ளே இல்லாத வாழ்க்கை வேணான்னு என்ன பொறுத்த அளவில் கேட்காம இருக்கிறது நல்லதுன்னு. ஏன் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். நீங்கள் இந்த தாவீது போன இடத்துலலாம் அவனுக்கு யுத்தம் தான் வந்துச்சு. ஆனா அவனுடைய விசுவாச வாழ்க்கை வந்து வெற்றியா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது என்ன பண்ணானாமா, எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பிட்டு வீட்டிலேயே இருந்தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாவத்தை செய்கிற நாட்களாகவே மாறிடுச்சு. இப்பதான் ராஜாக்கள் வந்துட்டாங்கல்ல, இப்பதான் சிப்பாய்கள் நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, நம்ம போட்டி என்ன, அது ஒரு சின்ன நாடு தானே, இவங்களே ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லி அதான் வேலையே இல்லாம இருந்தாரு. பாருங்களேன், சும்மா இருந்தாரு, ஒரு பெரிய பிரச்சனையா அவருக்கு வந்துருச்சு. நீங்கள் தாவீதுனுடைய மகன் சாலோமனை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாலோமனுடைய நாட்கள் முழுவதும் அந்த தேசம் அமைதியா இருந்ததாம். சாலோமனுடைய நாட்களில் யுத்தமே இல்லை, சமாதானமான ஆண்டுகள். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வேலை தேவனுடைய ஆலயத்தை கட்டுற வேலை. அந்த ஆலயத்தை ரொம்ப அழகா கட்டி முடிச்சு
பெரிய யாருமே இதுவரைக்கும் செலுத்தாத பலிகள் எல்லாம் செலுத்திட்டு அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சுல்ல, இனி ரெஸ்ட், அமைதியா உட்காந்துட்டான். அவனுக்கு அப்படி இருந்ததுனால என்னமோ தெரியல, அப்படிப்பட்ட பொறுப்புகள் இல்லாதனால, சுத்தி பிரச்சனை எதுவுமே இல்லாம சமாதானமா இருந்ததுனால வேதம் சொல்லுது ஆயிரக்கணக்கான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஆண்டவரை விட்டு அந்த பெண்கள் அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணினார்கள். பொதுவாக நம்ம நிறைய நேரத்துல பாடுகள் நமக்கு இருக்கும்போது ஆண்டவரை விட்டு நம்ம விலக மாட்டோம். ஆனா நம்ம எப்போ ரொம்ப ஜாலியா இருக்கிறோமோ, எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ, எப்போ நமக்கு பிரச்சனையே இல்லையோ, அப்பதான் நிறைய நேரத்துல நம்ம தப்பே பண்ணுவோம். உண்மையிலே எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்கிறது உண்மையா இருந்தாலும், ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை வைக்கிற இடத்துல எல்லாம் என்ன வைப்பார் அப்படின்னா, ஏதோ ஒரு முள்ளை ஆண்டவர் அனுமதிச்சதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுது. அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காகவே அவன் ஜெபிச்சதே கிடையாது, எதற்காகவே அவர் ஜெபிச்சதில்லை. எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு, அது எதுவுமே கேட்டதில்லை. சரீரத்துல சுகத்தை கூட வேற எதையுமே கேட்டதில்லை, சாப்பாடை கேட்டதில்லை. எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சாரு, ஆனா எதுலையுமே தனக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிச்சதே இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஜெபிச்சது ஒன்னே ஒண்ணுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணார். எதுக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? இந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, இது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லி கர்த்தர் அமைதியா இருந்தார். இந்த முள் இருக்கதான் செய்யும்டா. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதான் இன்னொரு இடத்துல பேசும்போது சொல்லுவாரு, நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் என் பலவீனங்களுக்கு அடுத்தவைகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவனே தவிர வேற ஒன்னையும் குறித்து என்னால மேன்மை பாராட்ட முடியாதுப்பா. சோ இன்றைக்கு இந்த உபவாசத்துல இருக்கிற அநேக இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. பிரதர், நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்டீங்களா? சிஸ்டர், ஆண்டவரை பார்த்து கேட்டீங்களா? நான் போற இடத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? நான் போற இடத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க? நான் எத்தனை டைம் ஜெபம் பண்ணேன், சமாதானமாவே இருக்கவே முடியாதா? எங்க போனாலும் பிரச்சனையாகவே இருக்குமா? எந்த இடத்துல தப்பிச்சு வந்தா அந்த இடத்துக்கு போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை, இங்கன்னா இங்கே பிரச்சனை, படிக்கும் போது பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, கல்யாணம் ஆகி பிரச்சனை, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை, இங்க வீடு இருக்கும்போது பிரச்சனை, அந்த ஊர்ல இருக்கும்போது பிரச்சனை. என்ன எனக்கும் பிரச்சனைக்கும் அப்போ ஏதாவது ஆண்டவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டா, சில நேரத்துல ஆண்டவர் நம்ம எங்க உட்கார வைக்கிறார் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு முள்ளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க அதற்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணணும். இந்த இடத்துல ஊழியம் வெற்றியாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்க இருந்து நான் கடந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாட்சி சொன்னது போல அந்த இடத்துல இருந்து இப்ப சர்ச்சை மாத்தி இந்த இடத்துல தேவ சபையை கட்டுறதற்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஸ்பீக்கர் வச்சு பிரச்சனை நடந்துச்சு, சுற்றி இருக்க எல்லாருமே எதிர்ப்பு. ரெண்டாவது இடத்துல ஒரே ஒரு நபர் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே எதிர்ப்பு. இப்போ மூணாவது இடத்துக்கு வரும்போது எனக்கு சொல்லுது, சே இந்த இடத்துல மட்டும் யாருமே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, சமாதானமா ஊழியம் செய்யலாமேன்னு நினைச்சிட்டு இந்த இடத்திற்கு வந்தா ஃபர்ஸ்ட் இடத்துல பின்னாடி தான் பிரச்சனை, ரெண்டாவது இடத்துல மூணாவது வீடு தாண்டி தான் பிரச்சனை. ஆனா மூணாவது இடத்துல சர்ச்சு வாசல்லையே பிரச்சனை. சர்ச்சை கட்டுனா பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சினுடைய வாசல், இந்த வாசலோட தொட்ட மாதிரி அது ரோடு தான். அந்த ரோட்ல ஒரு டீம் ஒரு 6-7 பசங்க சேர்ந்து ஷெட்டை போட்டிருக்காங்க. எங்களுடைய ஓனராலையும் அவங்கள காலி பண்ண வைக்கவே முடியல. அவன் கேட்டா சொல்லுவான், நான் பிளாட்ஃபார்ம்ல தானே போட்டிருக்கேன், உன் இடத்துல போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரே பிரச்சனை. ஆனா சர்ச்சினுடைய வாசல்ல சர்ச்சினுடைய அட்மாஸ்பியரையே கெடுக்கிற மாதிரி ஒரு ஷெட்டு. அந்த ஷெட்ல எல்லா அசுத்தங்களும் அங்க நடக்கும். அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அங்கதான் போதை பொருட்களை எல்லாம் போடுவாங்க, ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிம்மதியா
சர்ச்சு பெருசு, ஆட்கள் இருக்குது, ஆனா ஒவ்வொரு நாளும் அது முள்ளாவே இருந்துச்சு. அது முள்ளாவே இருந்துச்சு. அதுல லீடரா இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு பெண்கள் மாநாடு நடத்துறோம். அந்த பெண்கள் மாநாடு நடத்தும் போது ரோட்ல ஒரு பக்கத்துல வந்து சாமியனா போட்டு, சர்ச்சில் இடம் பத்தாதனால அங்க வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சாமியனெல்லாம் போட்டுட்டோம். ரோட்டினுடைய ஒரு ஓரத்துல டிஸ்டர்பன்ஸே இல்லாம. ஆனா அந்த ஷெட்ல இருந்த ஒரு ரவுடி அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர், அவர் வந்து பயங்கரமா மிரட்டி, என்ன உங்க சௌரியத்துக்கு ரோட்ல வந்து சாமியானா போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? போலீஸ்ல கேட்டிருக்கீங்களா? அங்க கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு 4-5 பசங்களோட வந்து எனக்கு இங்க ஆராதனை நடத்தணும். அதுக்குள்ள ஒரே பிரச்சனை, அந்த ஷெட்டுக்குள்ள சாப்பாடு, இலை, எல்லா டேபிள் எல்லாத்தையுமே இறக்கிட்டோம். இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒருவேளை அப்படி வந்து கேட்டா போலீஸ் மட்டும்தான் கேட்கணுமே தவிர வேற யாரும் கேட்க முடியாது. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் கேட்கணும். ஆனா இவங்க தாங்களோட 2-3 பசங்க வந்து இப்போ இம்மிடியேட்டா இதை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. என்ன பாஸ்டர், ரோட்ல நம்ம போட்டிருக்கிறோம், இதை போய் பிரச்சனை பண்றதுக்கு வராங்க. நான் உடனே அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் விட்டுருங்க பிரதர், அமைதியா இருங்க அப்படின்னு. அந்த பிரதர் அந்த ஆப்போசிட்ல இருந்து வந்து அவரை பார்த்து கேட்டேன், என்ன உங்களுக்கு இப்போ நாங்கள் ரோட்ல இந்த சைடில் போட்டிருக்கிற சாமியனாவை எடுக்கணும் அவ்வளோதானே? நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டைம் கொடுத்தா மதியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் உடனே கழட்டிடுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, இவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டான். நான் எந்த பிரச்சனைக்குமே போகல. சரி பிரதர், இப்போ 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்துறேன்னு சொல்லி சாமியானாவை போட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, அந்த சாமியானாவை கழட்டிருங்க பிரதர், உங்களுக்கு எவ்வளோ காசு வாடகை நான் அது கொடுத்துட்றேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபக்காரர் இடத்துல கன்வென்ஷன் இங்கே நடந்துட்டு இருக்குது. மண்டபக்காரர் இடத்துல போய், பிரதர் இந்த மாதிரி திடீர்னு அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, உங்களுக்கு எவ்வளோ வாடகைனாலும் தந்துடுறோம், இங்கே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த இடத்த கொடுக்க முடியுமான்னு சொல்லி இம்மீடியட்டா அந்த பொருளெல்லாம் நாங்கள் வந்து மண்டபத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை கழட்டி கொடுத்துட்டோம். ஒரு தொந்தரவு இல்லைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா உண்மையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், அவங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணியும் நான் ஒரு சண்டைக்கு கூட அவங்கள்ட்ட போகவே இல்லைங்க. என் பக்கத்தில் 1000 நியாயம் இருக்குது. அவங்க ஒன்றும் பெரியவங்க, அவங்க ரொம்ப ரவுடிங்க, நம்மளை கொன்றுவாங்க அப்படி பயம் இல்லை. நான் போகவே இல்லை. பார்த்துக்கலாமா, எனக்கு கிரவுட் இருக்கு பார்த்துக்கலாமா, நான் போகவே இல்லை. திடீர்னு அந்த பர்சன் ஒரு நாள் ஆலயத்தில் ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சர்ச்சை ஒரு சைடில் உடைச்சு உள்ளுக்குள்ள வந்து காணிக்க பெட்டியை உடைச்சு மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்துட்டு வர போயிட்டாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த நபரிடத்துல போய் ஏன் அப்படி செஞ்சன்ற ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே இல்லை. எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, இப்படியே விட்டுறாதீங்க, இப்படியே விட்டா அவங்க வந்து அவ்வளவுதான், அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நமக்கு தான் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் யார்கிட்டையுமே சொல்லலை. என் கம்ப்ளைண்ட்டை கத்திரிடத்துல மட்டும்தான் சொன்னேன், கத்திரிடத்துல மட்டும்தான் சொன்னேன். அந்த நபர் அப்படியே பசங்களை ஒரு 4-5 பேரை தான் கூட வச்சுட்டு அவர் ஒரு பெரிய ரவுடி மாதிரி தோற்றத்தில் போகும்போது மிரட்டி, வரும்போது மிரட்டல், என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னென்னமோ செஞ்சுட்டேன். நான் எதையுமே சொல்லலை, கர்த்தர் சமூகத்தில் தான் வச்சேன். திடீரென்று ஒரு நாள் அந்த நபர் வந்து இந்த ஏரியாவுக்கும் வேற பக்கத்தில் இன்னொரு ஏரியாவில் ஒரு ரவுடிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்து அவங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து அந்த ரவுடி வந்து உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறதுனால நீ கொல்றதுக்குள்ள நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர் பாய்சன் கலக்கி குடிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து கிடந்து, அதுக்கப்புறம் அந்த ரவுடி வந்து தனக்கு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த வயிற்றெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த ரவுடி அவர் வந்து இவரை கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தார். அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்றாரு. பார்த்தா 2 ரவுடிங்களும் நின்றுருக்காங்க.
என்னை இவ்வளோ பிரச்சனை பண்ணின அந்த அந்த ரவுடி அவரு அப்படியே நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே சாஸ்தாங்கமா விழுந்தார், நெட்டுக்க விழுந்து அவருடைய தலைய என் காலுக்கு இடையில கொண்டு வந்து வச்சு என் காலை ரெண்டையும் கட்டி பிடிச்சு, மன்னிச்சிருங்க பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர், நீங்க என்னை மன்னிக்கலைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன், நீங்க என்னை மன்னிக்கலைன்னா நான் ஒன்றும் இல்லாம போயிடுவேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு காலை கட்டி பிடிச்சாரு. நான் சொன்னேன், பிரதர் உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம் கூட இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை நான் அனுப்பி வச்சேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடணும் அப்படின்னா தயவு செய்து நீங்க யாருமே அவங்களோட போராட போகவே போகாதீங்க. நம்மளோட போராடுறதற்கு ஆண்டவர் நிறைய பேரை வைப்பார், கண்டிப்பா வைப்பார். எங்க போனாலும் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை நல்லா ஜெபிக்க வைக்கிறது, நல்லா ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் வைக்கதான் செய்யறாரு. ஆனா அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம போராடக்கூடாது, நம்ம மனசை விட்டுறக்கூடாது. அப்பதான் நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம், அப்பதான் இன்னும் நிறைய ஊழியம் செய்வோம். சோ ஆண்டவரே எனக்காக வழக்காடினார், ஆண்டவரே எனக்காக நின்றார். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்னார் அல்லவா? தாவீது போன இடத்திலெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு சொன்னார் அல்லவா? அவ்வளோ பெரிய பிரச்சனை திடீர்னு பார்த்தா மலையை போல இருந்தா அது காணாமலே போயிருச்சு. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, அது எந்த நாடுன்றதை நான் மறந்துட்டேன். ஒரு நாட்டில் அங்க இருக்கிற ஜனங்கள் கடல்ல சாப்பிடுகிற அந்த கடல்ல பிடிக்கிற அந்த ஃபிஷ் மீனை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னு நினைச்சாங்க. அப்போ அந்த அரசாங்கம் அந்த கடல்ல மீன் பிடிக்க போற எல்லாருக்குமே நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கடல்ல பிடிக்கிற மீனை ஒரு பெரிய தொட்டியை வச்சு அந்த தண்ணிக்குள்ள விட்டு அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாமா. ஆனா அவங்க டிராவல் பண்ணி வர்றதற்கு அந்த ஒரு நாள் ஆகுறதுல அந்த அந்த மீன்களும் செத்து போயிருச்சாங்க. திரும்பவும் செத்த மீனை தான் அவங்க சாப்பிட்டனால, இல்ல இன்னும் ஃப்ரெஷ்ஷா நான் கடல்ல இருந்து பிடிச்ச அதே உயிரோட நம்ம இங்க சாப்பிடணும், அந்த டேஸ்ட்டை பார்க்கணும்னு டெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா இந்த நாட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்குள்ள அந்த மீன் செத்துருவோம். கடைசியில் ஒரே ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்ற ஒரு வெரைட்டி மீன், அந்த மீனுடைய எதிரி மீனை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அந்த ஒரே ஒரு எதிரி மீனை இவங்க ஒரு ஆயிரக்கணக்கான மீனை பிடிச்சி தண்ணிக்குள்ள போட்டு அந்த ஒரு எதிரி மீனை உள்ள போட்டுட்டா இந்த எதிரி மீன் அதை துரத்திட்டே இருக்குமாமா. துரத்தி இந்த துரத்துற வேகத்துல இந்த மீன் எதுவுமே சாகாம அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க பட்டணத்துக்குள்ள வரும்போது அந்த மீனை ஃப்ரெஷ்ஷா, கடல்ல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா. இதுவரையிலும் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி எதுவுமே நடக்கல. ஆனா ஒரே ஒரு எதிரி மீன் இந்த மீனை ஜீவனோட வச்சிருந்துச்சான். அப்ப நானும் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம எதிரிங்க தான் காரணம்னு நான் நம்புறேன். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு, நம்ம ஜெபிக்கிறதுக்கு, நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய எதிரிங்க தான் காரணம். ஆண்டவர் நம்மளை மட்டும் ரொம்ப ஃப்ரீயா ஒண்ணுமே இல்லாம விட்டுருந்தாருன்னா நம்ம நிறைய பேர் மனம் போன போகல போயிருப்போம்னு நினைக்கிறேன். உண்மைதான். நம்ம இஷ்டம் போல செஞ்சிருப்போம், இஷ்டம் போல பேசியிருப்போம், எதை வேணாலும் பண்ணியிருப்போம். ஸோ ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை வைக்கிறதுனால தான் நம்ம விசுவாசத்தை நிறைய நேரத்தில் நம்ம காத்துக்கொள்றோம். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத சத்தியமா கூட இருக்கலாம். ஆனா அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீது போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவனை காப்பாத்தினது உண்மையானால், உன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு பிரச்சனையை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் கட்டளையிட்டாலும் நீங்க பயப்பட வேண்டாம். அந்த இடத்துல முடிவில் ஜெயம் யாருக்கு தான் கிடைக்கும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால நீங்க எந்த இடத்துல போனாலும் ஏதோ ஒரு எதிரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எங்க போனாலும் ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது, ஆண்டவர் என் மேல நிம்மதியாவே இருக்க முடியாதா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும், நான் கடந்து வந்த பாதை தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படின்னா பாஸ்டர் இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப யாருமே இல்லையான்னு கேட்டா இப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்குது. எப்பவும் வாலாட்டலன்னா எப்போவாது ஒரு டைம் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கும். அப்ப போய் ஏற்கனவே ஜெபம் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி, ஏசப்பா 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 நான் ஒன்னும் இல்லை ஏசப்பா, ஒன்னும் இல்லை ஏசப்பா, ஒன்னும் இல்லை ஏசப்பா, உடனே ஒரு ஜெயம். அடுத்து திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தாங்க பண்றேன். இதுவரையிலையும் நிறைய இடங்களில் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கு, அதை உயர்த்தாதபடிக்கு, நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்றதற்கு அந்த சத்துருக்கள், அந்த பிரச்சனை கூட ஒரு காரணமாக தாங்க இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். மகளே மகனே, நீ போகிற இடத்துல எல்லாம் ஏதோ ஒன்று உன்னை துரத்திட்டே வருதுன்னா டோன்ட் வரி, நீ ஆண்டவரை ரொம்ப நெருங்குறதற்காக தான் அது. ஆனா ஒரு காலத்திலும் அது உங்களை மேற்கொள்ளாது. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்க போகிற இடத்துல எல்லாம், நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.